CH23 எரர். மொத்தம் வந்து 3 டைப்புக்கான எரர் வரும். CH23 DC லிங்க் எரர் இருந்தா வரும், AC லிமிட்டர் சர்க்யூட் ஃபால்ட்டா இருந்தா வரும், தென் வந்து IGBT ஷார்ட் ஆனாலுமே CH23 எரர் தான் வரும். செகண்டரியில் ஆக்டிவேட் ஆகி மெயின் கெப்பாசிட்டிக்கு வந்து சப்ளை போகணும். சப்ளை வந்து போகல அப்படின்னாக்கா DC லிங்க் எரர் வரும். ஓகேங்களா? நீங்கள் எப்பயுமே DC லிங்க் எரர் அப்படின்னு வந்து அது ஓபி ஆம்ப் உள்ள தரும். இது தரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு அவுட்புட் வந்து வரணும். இந்த அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகல அப்படின்னாலே CH23 எரர், DC லிங்க் எரர். முன்னாடி காட்டிங்க அந்த அதே ஏதாவது அதே ஓபி ஆம்பிளிஃபையர் தான். அது வேற இது வேற. ஆமா, அது வேற செக்ஷன்ஸ், இது வேற செக்ஷன். அது என்ன செக்ஷன்? AC லிமிட்டர். ஓகேங்களா? தென் இதை பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கு அப்படின்னாக்கா ரிலே வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ரிலே ஆக்டிவேட் பண்ணோடனே மெயின் கெப்பாசிட்டிக்கு சப்ளை வந்துடும். மெயின் கெப்பாசிட்டிக்கு சப்ளை வந்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஒரிஜினல். இது இதை சென்ஸ் பண்ணி மெயின் கெப்பாசிட்டி, இந்த கெப்பாசிட்டி 310 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் சென்ஸ் பண்ணி போர்டு கொடுத்துரும் DC லிங்க்குக்கான மெயின் எரர். ஆனால் அது ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி எரர் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த செக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகாது. CH23 DC லிங்க் எரர் அடிச்சுட்டே இருக்கும். அது என்ன பண்ணணும்?